நைட்ல கூட படுத்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு காலையில எந்திரிச்சு பார்த்தா அவங்கள காணோம். மனசு பதறி பக்கத்துல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தா ஒரு 200 மீட்டர்ல அவங்க வந்து டெட் பாடியா கிடைக்கிறாங்க. அப்படின்னும் போது அந்த பெற்றோருடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும்? எனக்கு வந்து அதை நினைக்கும் போதே எனக்கு வந்து ஒரு நடுக்கமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் தூத்துக்குடியில நடந்தது. விளாத்திக்குளம் தூத்துக்குடியில 17 வயசே ஆன ஒரு +2 மாணவி வந்து சடலமா கிடைச்சது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம இந்தியாவிலே அது ஒரு பெரிய இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணுச்சு. இது வந்து அரசியலாக்குறாங்க, இதை வந்து மற்ற கட்சிகள் யூஸ் பண்ணிக்கிறாங்க, இதை வந்து ஆளும் கட்சி வந்து சரியா ஹேண்டில் பண்ணல இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் நம்ம எந்த மாதிரி ஒரு வல்னரபிள் சொசைட்டில இருக்கோம் அப்படின்றத இந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து எல்லாருக்குமே, இது வந்து பெண்களை பெற்ற பெற்றோர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் கொடுக்குது. மார்ச் 10ஆம் தேதி நைட்டு வந்து தூங்கிட்டு இருந்த பொண்ணு, அவங்க வீட்டில் வந்து பாத்ரூம் கிடையாது, அதனால பக்கத்துல வந்து இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கு போகும்போது திரும்ப வரவே இல்லை. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறதால அவங்க வீட்டுல வந்து யாருமே பார்க்கல. காலையில வந்து எந்திரிச்சு பார்க்கும்போது என்ன பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் வந்து தேடி இருக்காங்க. அப்படி தேடி இருக்கும்போது ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல, அவங்க வீட்டுல இருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த பொண்ணு வந்து பிணமா கடந்திருக்காங்க. அந்த பொண்ணு இருந்த நிலைமையை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து பேச முடியல. அந்த அளவுக்கு அவங்க மனசுல வந்து ஒரு பெரிய டிராமா வந்து அந்த இன்சிடென்ட் கொடுத்துருக்கு. நடக்க கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதை நீங்க வந்து உங்க கண் முன்னாடி பாக்குறீங்க. உங்க பொண்ணை வந்து யாரோ ஒருத்தனோ 2 பேரோ என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ரொம்ப கொடூரமா ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்த வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்துட்டு போய் சொல்லும் போது அவங்க வந்து அலட்சியமா பதில் சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். அந்த கோபம் தான் அந்த பெற்றோருக்கும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது ரொம்ப கேர்லெஸ்ஸா பதில் சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணோட கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. இது அந்த பொண்ணை பெற்றவங்களுக்கு எப்படி ஒரு மன உளைச்சலை கொடுத்துருக்கும். என் பொண்ணை இந்த மாதிரி ஒருத்தன் சீரலிஸ்டான், என் பொண்ணை வந்து என்ன பண்ணிருக்கானுங்கன்னு எனக்கு தெரியணும் அப்படின்றதால அன்னைக்கு வந்து போராட்டத்துல அவங்க உட்கார்ந்தாங்க. அந்த போராட்டம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயுமே ஒரு பிரேக்கிங் நியூஸா வர ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே எல்லாருமே, எதிர்கட்சிகள், அங்க இருந்த மக்கள் எல்லாருமே வந்து இந்த விஷயத்துக்காக சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடெஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ணி நின்றுருந்தாங்க. இது வந்து இப்ப ஆளும் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய பிரஷர். ஏன்னா இன்னும் ஒரு மாசத்துல வந்து எலெக்ஷன் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நியூஸ் இது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். இது வந்து ஆளும் கட்சிக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிளாக் மார்க்கு. அப்படின்னும் போது இவங்க சீக்கிரமா இதை வந்து கேஸை சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து விசாரணை வந்து நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு வந்து என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும். இந்த மாதிரி ஒரு அவங்க பொண்ணா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை எப்படி இந்த மாதிரி சீரழிச்சு கொலை பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து அந்த யாரு தப்பு பண்ணாங்க அப்படின்றத எங்களுக்கு வந்து நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அது வரைக்கும் நாங்க வந்து போராட்டத்துல தான் இருப்போம். அது வரைக்கும் நாங்க வந்து எங்க பொண்ணோட சடலத்தை வந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லாருமே ப்ரொடெஸ்ட்ல உட்காந்துட்டாங்க. அந்த பொண்ணோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே ப்ரொடெஸ்ட்ல உட்காந்துட்டாங்க. போலீஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆரம்பத்துல அலட்சியம் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இது ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதும் மற்ற கட்சிகள் எல்லாமே சப்போர்ட்டுக்கு வரவும் இது வந்து ஒரு ஹை ப்ரையாரிட்டி கேஸா கன்சிடர் பண்ணி 10 தனிப்படைகள் வந்து அமைக்கிறாங்க. இந்த இடம் வந்து ஹைவேஸ்க்கு பக்கத்துல இருக்க இடம். வீட்டுல இருந்து 200 மீட்டர் தள்ளி இருக்கு. இது வந்து ஹைவேஸ்ல இப்படி போனவன் ஏதாவது பண்ணியிருந்தானா இல்ல அந்த ஊர்ல இருக்கவங்க ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அதுல வந்து அந்த ஊர்ல சந்தேகப்படும்படியா இருக்கிற 450 பேரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. மெயினா அங்க வந்து ஒரு 1600 நம்பர்ஸ் வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணிருக்கு. அதனால அந்த 1600 நம்பர்ஸையுமே இவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒன்னொன்னா இவங்க வந்து டோர் டு டோர் போயும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஒரு பாயிண்டையுமே கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வரும்போது ஒரு 5 பேர் மேல இவங்களுக்கு சந்தேகம் வந்துருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதுல வந்து முக்கியமா எல்லாரும் ஒரு பெரிய ஆதாரமா பார்க்கக்கூடிய விஷயம் வந்து டிஎன்ஏ சாம்பிள். இந்த டிஎன்ஏ வந்து எப்படி கிடைச்சது அப்படின்னா அந்த பொண்ணோட ரெசிஸ்ட் பண்ணும்போது அந்த நெகத்துல வந்து பூரி இருப்பாங்கல்ல, ஃபேஸ்ல பாடியில எல்லாம் பூரி இருப்பாங்கல்ல, அப்படி வந்து பூரி இருக்கும்போது இந்த நெகை கண்ணுல வந்து யாரு அக்யூஸ்டோ அவங்களோட சதை வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். இது வந்து ஒரு பெரிய எவிடன்ஸா கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சந்தேகப்பட்ட அந்த 5 பேரோட டிஎன்ஏவையும் எடுத்து இந்த சதை கூட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த இடம் வந்து விளாத்திக்குளம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தூத்துக்குடி மெயின் சிட்டில இருந்து ஒரு 58 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. டிராவல்னா ஒரு 1.5 hours அந்த மாதிரி ஆகும். வேடநத்தம் அப்படின்ற ஒரு இடத்துல
ஒரு விண்மில் இருக்கு. அந்த விண்மில்ல வந்து ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அது வந்து ஒரு காட்டு பகுதி. அதுல வந்து நிறைய பேர் வண்டியில டிராவல் பண்ணிருக்காங்க. அப்படி வண்டியை செக் பண்ணும்போது ஒரு வண்டியோட நம்பர் பிளேட் வந்து ராமேஸ்வரம் பிளேட் காமிக்குது. அதுக்கப்புறம் அந்த வண்டியோட டீடைல்ஸ் எடுத்தா இது வந்து திருடப்பட்ட ஒரு வண்டி அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்கல்ல, என் வண்டி யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து இவங்களுக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கும் போது இது யார் ஓட்டுன வண்டி அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்ப வந்து மாவீரன் என்கிற தர்ம முனீஸ்வரன் அப்படின்ற 30 வயது ஒருத்தருடைய டீடைல்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்குது. இவங்க வந்து ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே இவன் தான் இந்த தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் இவங்க முடிவு பண்ணல. தொடர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இவனோட கிரைம் ஹிஸ்டரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது 30 கேஸுக்கு மேல இவன் மேல இருக்கு. அது இல்லாம 65 வயசு மூதாட்டிய கடத்திட்டு கொண்டு போய் ரேப் அண்ட் மர்டர் வந்து ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸ்ல வந்து ஜெயில இருந்துட்டு ஜாமீன்ல இப்ப வெளியே வந்திருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து இவன் வந்து அந்த வேடநத்தம் ஏரியாவுக்கு எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஜாமீனுக்கு சைன் போடுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் இவன் வந்துட்டு ரிட்டர்ன் போயிருக்கான். அப்பதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கேஸ்ல வந்து முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு எவிடன்ஸ் வந்து அந்த தசை, அந்த நகை கண்ணுல இருந்து எடுக்கப்பட்ட அந்த தசை. அது வந்து இவனை பார்க்கும்போது உடம்பு ஃபுல்லா ஒரே கீரலா இருக்கு. அதனால டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து இந்த தசையோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது 100% மேட்ச் ஆகுது. அதனாலதான் நாங்க இவனை வந்து கைது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சார்பில இருந்து சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்க பெற்றோர் வந்து நாங்க எங்க பொண்ணோட பாடியை வாங்கிக்கிறோம், நாளைக்கு வந்து அவங்களுக்கான இறுதி அஞ்சலி செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு பல்வேறு பயத்தை வந்து உண்டுபடுத்துது. ஏன்னா வீட்டுல இருந்து ஒரு 200 மீட்டர்ல ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த மாதிரி ஆட்கள் கூட தான் நம்ம இந்த சொசைட்டில வாழ்ந்துகிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரியே ஒரு விதமான பயத்தை வந்து நமக்கு உண்டுபடுத்துது. இது வந்து ஒரு கேஸ் மட்டும் கிடையாது. நிறைய இந்த மாத ஆரம்பத்துல இருந்து ஒரு 10ஆம் தேதி 12ஆம் தேதி வரைக்குமே இந்த மாதிரி ரேப் அண்ட் மர்டரு, கஞ்சா போதையில் கொலை, சாராய போதையில் கொலை அப்படின்னு சொல்லி நிறைய ஒரே நியூஸ் பார்க்கும் போதே நமக்கு வந்து என்ன இப்படி இந்த சொசைட்டில நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர்டான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நம்ம எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம்? முன்ன வந்து இந்த மாதிரி நடக்கலையா, இப்பதான் நடக்குதா அப்படின்னா முன்னே இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போ வந்து இந்த அளவுக்கு சிவியரா இந்த 2 வயசு பொண்ணு, 5 வயசு பொண்ணு, 8 வயசு பொண்ணு, 10 வயசு பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, இல்ல ஒரு 65 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு பாட்டிய, அந்த மாதிரி எல்லாம் பெருசா நியூஸ் வரல. யார் இதை பண்றா அப்படின்னா மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. இல்லைன்னா இப்ப வந்து நமக்கு இந்த டிஜிட்டல் இந்தியா டெவலப் ஆயிடுச்சு, நம்ம வந்து பயங்கரமா டெவலப் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லார் மொபைல்லையும் இப்ப இருக்க அந்த இன்டர்நெட் வந்து நம்ம நினைச்சா அதை எந்த அளவுக்கு பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த காலத்துல இருக்க நிறைய பேர் வந்து இந்த பான் வீடியோஸ்க்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. டெய்லி உட்காந்து பாக்குறது, நெட் ஃப்ரீயா கிடைக்குது, இது வந்து 2 GB கிடைக்குது, இந்த வீடியோஸும் ஈஸியா அக்சசபிளா இருக்கு. ட்விட்டர்ன்ற இதுவே அதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வீடியோஸ் வந்து அதிகமா பாக்குறதால இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சைக்காட்டிக்கா மாறிடுறாங்களோ. இந்த சொசைட்டி வந்து நம்மளை எப்படி பார்க்கும், இந்த சொசைட்டி வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டா நம்மளை வந்து இந்த மாதிரி சொல்லுமே அப்படின்ற ஸ்டேஜை தாண்டவங்க வந்து எதையுமே இழக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி தப்புகளை ஈஸியா பண்றாங்க. ஆள் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அதுவும் இந்த முனீஸ்வரன் வந்து ஹேபிச்சுவல் அக்யூஸ்ட். இவன் வந்து இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்கான். 30 கேஸுக்கு மேல இருக்குன்னா நீங்களே பாருங்க. அப்படி இருப்பவர்கள் வந்து இந்த மாதிரி ஈஸியான டார்கெட்ஸை பிடிச்சி இந்த மாதிரி பண்ணிடுறானுங்க. இது வந்து சின்ன பசங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுக்கணும், சின்ன பசங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி சொல்லி கொடுக்கணும், பசங்களுக்கு இதை வந்து எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பெண்களுக்கும் இதுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும். அவங்க வந்து இப்ப இருக்க நிலைமைக்கு எல்லார் பேக்லயுமே ஒரு பெப்பர் ஸ்ப்ரே கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு. எல்லார் பேக்லயுமே கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா எங்க எது நடக்கும் அப்படின்றதே தெரியாம இருக்கு. அதனால பெப்பர் ஸ்ப்ரேன்றது கண்டிப்பா எல்லாரும் பேக்ல வச்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அக்சசரி ஆயிடுச்சு, முக்கியமான மேண்டேட்டரியான ஒரு அக்சசரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இப்ப போயிட்டு இருக்கு. நமக்கு வந்து இந்த நியூஸ் வந்து எங்கேயோ நடக்குது, அங்க எங்கேயோ நடக்குது, இங்க எதுவும் இல்லையே, இங்க நான் சேஃபா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசலாம். ஆனால் உங்களுக்கு பக்கத்துல நடக்கிறது, உங்களுக்கு நடக்கிற வரைக்கும் அது வந்து உங்களுக்கு அப்படிதான் தெரியும். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க சின்னதா ஏதாவது நம்ம வண்டியில ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வரான், நம்மள ஆட்டோல வந்து ஒரு மாதிரி பாக்குறாங்க, இல்ல நம்ம வந்து நடந்து போகும்போது ஒருத்தன் பின்னாடியே வரான்,
அப்படின்னும் போதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு விதமான பயம் வருது இல்ல. அந்த மாதிரி பயத்தை நீங்க மனதளவுல ஃபேஸ் பண்றதுக்கு முதல்ல ரெடி ஆகிக்கணும். அதுக்கு அடுத்துதான் இந்த பெப்பர் ஸ்ப்ரே அது இது எல்லாமே. பெண்கள் வந்து எல்லா இடத்துக்கும் போலாம், எங்கேயுமே போகாம இருக்கக்கூடாது. இது வந்து இந்த ரீசனை வச்சு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ரொம்ப தப்பு. இதற்கான லாஸ் வந்து இன்னும் பழைய மெத்தட்லயே இருக்கு. அதுதான் பெரிய பிரச்சனை. நம்ம வந்து எப்படி ஒரு கடை வந்து இருக்கு, 1950s ஒரு கடை இருக்கு, இப்போ 2026 அதே மாதிரி கடை இருந்தா நமக்கு வந்து வேலைக்கு ஆகாது, இந்த கடையை சாத்திட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கோ, அதே மாதிரிதான் ஜஸ்டிஸ் சிஸ்டமும். நீங்க வந்து 1960s அப்படி இருக்கு அப்படின்றதுக்காக இப்பவும் அதே மாதிரி இருக்கிற ஜஸ்டிஸ் சிஸ்டம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப வந்து கொடூரங்கள் வந்து ஈஸியா நடக்குது, கொடூரங்கள் அதிக அளவுல ஆயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதற்கு ஏத்த மாதிரி நீங்க உடனே ஜஸ்டிஸ் கிடைக்கணும், இதுக்கு வந்து சிவியரான பனிஷ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு இருந்தா தானே அதை பண்றதுக்கு பயப்படுவாங்க. இப்ப எல்லாருக்குமே அந்த தாட்டு தானே. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆனா 15 வருஷமோ 10 வருஷமோ நம்ம வந்து உள்ள போயிட்டு வெளியே வந்துடலாம், ஒரு 5-6 வருஷத்துல ஜாமீன்ல வெளியே வந்துடலாம் அப்படின்ற தாட்டு எல்லாருக்குமே இருக்குல்ல. இந்த மாதிரி தாட்டை முதல்ல நம்ம அழிக்கணும். நீங்க வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணா இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லி ஒரு சிவியரான ஒரு பனிஷ்மெண்ட்டை வந்து கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் மட்டுமே இங்க வந்து நிறைய பெண்கள் காப்பாற்றப்படுவார்கள், நிறைய சைக்கோஸ் வந்து இந்த மாதிரி பண்ணாம இருப்பாங்க, நிறைய குழந்தைகள் வந்து இதுல இருந்து காப்பாற்றப்படுவார்கள். ஆண்களோட மனநிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து டெய்லி வீடியோ பார்த்துட்டு இது ஒரு மாதிரி அடிக்டிவ் ஆகிட்டு இருக்காங்க. அதுல பற்றாக்குறைக்கு இந்த ட்ரக்ஸ் இந்த ட்ரிங்க்ஸ் வேற. இன்னைக்கு தூத்துக்குடி சம்பவத்திற்கு ஒரு நீதி கிடைச்சிருச்சு. ஆனால் எத்தனை பெண்களுக்கு இன்னும் நீதி கிடைக்காமல் இருக்கு அப்படின்றது தெரியல. கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது நல்ல விஷயத்துக்கும் பொருந்தும். நீங்க ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அது திரும்ப கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால யாருக்காவது ஏதாவது உதவி தேவைப்பட்டால் தயவு செஞ்சு பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ற ஒரு உதவி உங்களுக்கே அது வந்து ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும். இந்த மாதிரி கொடூரன்கள் வாழும் சொசைட்டில தான் நம்மளும் இருக்கோம். அதனால எல்லாருமே கொஞ்சம் பத்திரமா இருங்க. உங்க குழந்தைகளை, உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களை பத்திரமா கவனிப்போட பாத்துக்கோங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க அப்படின்றதான் என்னோட ரிக்வெஸ்ட். அதனால எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க.